உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நேர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். புழியர்கோன் வப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வண்டொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதயே ஹர மகாதேவ. தன்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். எல்லாம் வல்ல எம்பெருமானின் பேரருட் பெரும் கருணையினாலே அருள்மிகு காரணீஸ்வர பெருமானுடைய திருச்சன்னிதானத்திலே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பன்னிரு திருமுறை முற்றோதல் திருவிழாவிலே புத்தாண்டை ஒட்டி, புத்தாண்டு என்றால் நமக்கெல்லாம் இது தொழில்முறை புத்தாண்டு, வயிற்று பசிக்காக ஊதியம் செய்கிற புத்தாண்டு. நமது புத்தாண்டு என்பது வேறு. திருப்புகழ் அவர்கள் முதல்ல தமிழ் புத்தாண்டில் தொடங்கினார்கள், திருத்தணியில் கூட்டமே வரல. அப்புறம் ஆங்கில புத்தாண்டில் தொடங்கினார், கூட்டம் வந்துடுத்து. ஏன்னா புத்தாண்டுன்னு நம்ம அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆகவே தொழில்முறை புத்தாண்டுன்னு சொல்லலாம் இதை. அந்த தொழில்முறை புத்தாண்டிலே மிகச் சிறப்பான முறையிலே நல்ல அலங்கார பந்தலிட்டு, குருஜி சுவாமிகள் கூறியது போல கும்பாபிஷேகத்திற்கு முன்னால் இந்த இடம் எப்படி இருந்தது என்பதை நானும் பார்த்திருக்கிறேன். இந்த 7 சிவாலயங்களிலே இப்போ சமீப காலமாக சுவாமிக்கு கூட ராசி பலன்லாம் உண்டு போல இருக்கு. அது நம்மோட சேர்ந்த அவளுக்கும் வரலாறு சொல்லுகிறது, இதுதான் மயிலாப்பூர் பகுதி என்று. ஒரிஜினல் மயிலாப்பூர் பகுதி என்பது இதுதான். இதெல்லாம் அவுட்டர், கச்சேரி ரோடு அது பக்கம்லாம் கிராமம், அவுட்டர். அது நவாபுடைய திருக்குளம் தெப்பக்குளம் என்னென்னவோ வரலாறுகள் சொல்கிறார். பாலாலயம் பண்ணப்பட்டது முன்பு இருந்தது இங்கே, அதெல்லாம் வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே நான் நுழையவில்லை. ஆனால் மாடமா மயிலை அல்லிக்கேணி கண்டேனேன்னு ஆழ்வார் பாடுவதிலிருந்து அல்லிக்கேணியும் மயிலாப்பூரின் ஒரு பகுதி. அல்லிக்கேணியிலிருந்து இதுவரையிலும் மயிலாப்பூர், அது அவுட்டர் மயிலாப்பூர். கச்சேரி ரோடு எல்லாமே புறம், மயிலாப்பூருக்கு பக்கம். அதற்கு பக்கத்திலே மந்தவெளி. மந்தவெளின்னா வேற ஒன்றும் இல்லை, வெறும் வயல்வெளி. அதுக்கப்புறம் கிரீன்வேஸ் ரோடுன்னு சொல்ற மாதிரி இங்கிலீஷில் சொன்னால் கௌரவமாக தெரியுது, வயல் கரைச்சாலைன்னு அர்த்தம். தமிழில் சொன்னால் சப்புன்னு தெரியும். கிரீன்வேஸ்னா மந்திரிங்கெல்லாம் இருக்கிற இடம்னு ஞாபகம் வருது நமக்கு. மந்தவெளி என்பதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன். ஆவுரிஞ்சு தறிகள் இருந்தனன்னு வரலாற்றில் வருது. மாடுகள் எல்லாம் ஆவுரிஞ்சு தறின்னா அந்த மாடுகள் எல்லாம் தினவெடுத்தால் தேய்த்து கொள்வதற்கு நமக்கெல்லாம் தேய்க்கிறதுக்கு ஆள் உண்டு, அதுக்கு வாய் இல்லாத பூச்சி. அதனால கல் நட்டிருப்பார்களாம். மந்த மந்தையா நிலத்தை தானமாக மாடுகள் மேய்வதற்கென்றே விடப்பட்ட இடம் அது. மந்தை வெளி இருக்கிறதே, மாடுகள் மந்த மந்தையாக மேய்வதற்கென்றே அளிக்கப்பட்ட நிபந்தம். அன்றைக்கு மாடுகள் மேய்ந்தன, இன்றைக்கு மனிதன் மேய்ந்து கொண்டிருக்கிறான். அவைகள் ஆவுரிஞ்சு தறி என்று தன் உடம்பு தினவை தேய்த்தெடுத்துக் கொள்வதற்கெல்லாம் நிபந்தங்கள் விட்டிருக்கிற புண்ணிய பூமி இந்த பூமி. மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சுரம் அமர்ந்தான். அன்னதானத்தின் சிறப்பு இங்கே விசேஷமாக சொல்லப்பட்டு மலிவிழா மயிலை என்றே பேசப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே இப்படிப்பட்ட சிறப்போடு விழா நடப்பது என்பது என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என தேவார தொடரால் தான் மகிழ வேண்டும். குருஜி அவருடைய சீரிய முயற்சியினால் ஒரு திருக்குடமுழக்கு விழா நடைபெற்று இத்தனை பேர் இந்த இடத்திலே கூடியிருந்து நடத்தி கொண்டிருப்பது 7 சிவாலயங்கள் என்ற மரபு உண்டு. அதிலே மிகச் சிறப்பான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. தருமபுரம் ஐயா அவர்கள் ஒரு வளர்ச்சி பெற்ற முன்னேற்ற காலம், தேவாரம் திருவாசகம் இவற்றுக்கெல்லாம் மக்கள் கேட்டு ஆனந்திக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. அவையெல்லாம் ஒரு சிறப்பான தன்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று சொன்னார்கள். குறிப்பாக வாங்க, அதை வேறு விதமாக நான் சொல்வேன். அவர் மிக அடக்கத்தோடு குறிப்பிட்டார்கள். பிரதோஷ காலங்களிலே சத்திய பொருளான சிவபெருமான் தர்ம ரிஷபத்தின் மீது வருகிறான் காட்சி. தர்ம ரிஷபம் என்பது தர்மம், வேற ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பாலிக். அதெல்லாம்
தர்மத்தின் வடிவம் ரிஷபம், சத்தியத்தின் வடிவம் சிவம். சத்தியம் தர்மத்தின் மீது ஆரோகணித்து வருகிறது, அவ்வளவுதான் பிரதோஷம். பிரதோஷம்னா அவ்வளவுதான். அப்படி தர்மத்தின் மீது சத்திய பொருள் உலா வருகிற காட்சி பிரதோஷ காட்சி. அதை சற்று வேறு விதமாக பார்த்தோமேயானால், அந்த சத்திய பொருள்தான் 12 திருமுறைகள் என்று நாம் கொள்வோமேயானால், 12 திருமுறைகள் என்பது சிவத்தை காட்டுகிற சத்திய பரம்பொருளானால், அந்த 12 திருமுறைகளை தாங்குகின்ற தர்ம ரிஷபமாக தர்மபுரம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மனதார சொல்லிக் கொள்ளலாம். அதுல சந்தேகமே தேவையில்லை. அப்படி ஒரு எழுச்சியான அந்த திருமுறைகளுக்கு ஒரு அழகு செய்து, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிகின்ற தன்மையை ஏற்படுத்தினார்கள். இளைய தலைமுறையை ஊக்குவித்து வருகின்றார்கள். இந்த நிலையிலேதான் 12 திருமுறை பற்றியும் அந்த நிறைவு விழாவிலே சிறிது சிறிது தொட்டு காட்டி முடிக்க வேண்டும் என்பது. இல்லைன்னா 3 திருமுறைகளை பற்றி ஒத்தரை பேச விடுவாங்களா? 7, 8, 9, 3 நாம் பேசணும்னா 10, 11, 12 எனது இனிய சகோதரர் ஞானசுந்தரம் பேசுறோம்னா அப்படி இப்படி கொஞ்சம் சுவை. கங்கைக்கு செல்லுகிறான் ஒருவன், கங்கையில் குளித்து விட்டு திரும்புகிறான். திரும்பி வரும்பொழுது கங்கை சொம்புன்னு ஒன்று வாங்கிட்டு வரான். வீட்டில் பூஜை பண்றான். பூஜை பண்ண பிறகு எல்லாருக்கும் அந்த சொம்புல இருந்து ஒரு உத்தரணி எடுத்து தீர்த்தம் கொடுக்கறான். அதை குடித்து விட்ட உடனே சொல்றான், என்ன சாப்பிட்டேன்னா கங்கையை குடித்தேன்கிறான். கங்கை முழுக்க குடிக்கல, கோடி கணக்காக ஓடுகிற கங்கையில ஒரு துளி தீர்த்தம் பருகினாலும் கங்கையை சுவைத்த புண்ணியம் வருவது போல அங்கங்கே தொட்டு காட்டினாயே திருமுறை முழுவதையும் நாங்கள் பார்த்துவிட்ட பெருமை வந்துவிட வேண்டும். அது தொட்ட இடமெல்லாம் மணக்கக்கூடியது. 7ஆம் திருமுறை திருப்பாட்டு என்று பேசப்படுவது. இதுல தேவாரம் என்பது முதல் 7 திருமுறைகளுக்கு பொது பெயராக இருந்தாலும் பழங்காலத்தில் தேவாரம் என்று சொல்லப்படுவது திருநாவுக்கரசர் சுவாமிகளுடையதுதான், அருளி செயல்தான். அது நடுநின்ற நாயகமாக அது இருந்த காரணத்தால் இந்த 7 திருமுறைகளிலே தேவாரம் என்பது பொதுப்பட 7 திருமுறைகளுக்கு வந்தது. திருப்பாட்டு என்பதுதான் சுந்தரருடைய பாட்டு. ஒரு பழம் வெண்பா ஒன்று இருக்கிறது. அந்த வெண்பாவிலே இப்பெல்லாம் திறனாய்வு கலை இவங்கெல்லாம் பேராசிரியர்கள் ஆராய்கிற பொழுது இவர்னா இவர் இல்லை, இவரை போன்ற இவர்களெல்லாம் இப்ப விழித்துக் கொண்டார்கள். தமிழில் என்ன இருக்கிறதுன்னு சொல்ல தொடங்கி விட்டார்கள். திறனாய்வு கலை மேல்நாட்டிலேருந்து நமக்கு வந்து இறங்கிட்டு லிட்டரரி கிரிட்டிசிசம் இங்க கிடையாது. எல்லாம் வெள்ளக்காரன் கொடுத்த சொத்துங்கிறோம். பேரே தெரியல, அன்னோன் யாரோ ஒரு புலவன் ஒரு வெண்பாவை பாடினான் பாருங்க, என்ன அழகா. அவன் எவ்வளவு சுவைச்சிருந்தா அந்த வெண்பாவை பாடியிருப்பான். அவர்கள் சொன்னார்கள், சுந்தரேச தேசிகர் அவர்கள் இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், என்ன சொன்னார்கள். இவருக்கு ஊர் பேர் தெரியாதுங்க, அவர் பேர் இன்னைய வரைக்கும் யாருன்னு தெரியல. ஒருத்தர் ஒரு வெண்பா, வெண்பானா அவ்வளவு அழகான வெண்பா. அவர் எவ்வளவு சுவைச்சு திருமுறையை ஓதி உணர்ந்திருந்தா இந்த அனுபவம் வந்திருக்கும். உயர் அனுபவம் கான் பெருந்தகையே என்பார் வள்ளற் பெருமான். அவர் சொல்றார் பாருங்க, பாட்டை படிச்சுட்டு என்ன கிரிட்டிசிசம் சொன்னாலே நான் நினைச்சு சுவைப்பேன். வாக்கிற்கு அருணகிரி ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். வாக்குன்னு சொன்ன அந்த பிரபாகரத்துக்கு அருணகிரி தான்பா என் முடிவுட்டாரு. தத்தத்தர தத்த தனதர தத்தன தத்த தனதர தத்தர தத்த தனதர தரதான தந்தந்தர தந்தந்தர தர தந்தந்தர தந்தந்தர தர தந்தந்தர தந்தந்தர தர. அது என்னதான் வாக்கோ தரணி இளரணி யமுரணி தனகம் கொடு சாடொங்கு நெருங்கடி ஓடு. அது என்ன பிரவாகம், எங்க குத்தால அறிவெல்லாம் தோத்து போகுது. வாக்கிற்கு அருணகிரி போட்டாரு ஒரு போடு, அதுக்கு மேல பேசாதேங்கிறாரு. அப்ப மற்றவங்கள எல்லாரும் எல்லாத்திலும் உண்டுப்பா. ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகங்கிற மாதிரி எல்லாரும் ஞானம் தான். ஆக்ட் பண்ணும் போது சரியை கிரியை யோகம் ஞானம்னு ஆக்ட் பண்ணலையா, அது மாதிரி சொல்றோம்ப்பா. எல்லாரும் வாக்கு வன்மதா இருந்தாலும் ஸ்பெஷாலிட்டி வாக்கு. இப்ப சொல்றது இல்லையா, தருமபுரம் கிட்ட எல்லா பாட்டிலும் எல்லாருக்கும் இதை கேட்டா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். இதுல அபிமானத்தால சொல்றது. ஞானசமுத்திராட்ட இது நல்லா இருக்கும், ஆனா இதை பிடிச்சாருன்னா கேட்கணும். அவர்கிட்ட எல்லாம் நல்லா இருக்கும், இதை பிடிச்சா கேட்கணும்னு நம்ம சொல்றது இல்லையா, அது மாதிரி வாக்கிற்கு அருணகிரி. வாதவூரர் யாரோ கேள்வி கேட்கறது மாதிரி இருக்குங்க. வாதவூரர் என்னங்க, வாதவூரர் கனிவில் மலம் கெடுக்கும் மனம் கரைத்து வாசகத்தில் மாண்டோர்கள். கனிவுன்னு சொன்னா அது வாதவூர திருவாசகம் தான்.
அப்படியே கனியை பிழிந்து தனித்தனி கனி பிழிந்து வடித்து ஒன்றாய் கூட்டி நினைத்து நினைத்து உள்ளம் அப்படியே நெக்கு நெக்கு உருக உருக கடையவனே நீ கடுயனால் கரிந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே சங்கரா யார்கோலோ சதுரர் அழகு 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 வாதவூரர் கனிவில் தீர்மானம் பண்ணிட்டார். எங்கள் திருஞான சம்பந்தர் எப்படின்னு கேட்கிறார். திருஞான சம்பந்தருக்கு என்ன ஸ்பெஷல்? தாக்கில் திருஞான சம்பந்தர் சும்மா குதித்து குதித்து கும்மாளமிட்டு பாடும் இளம் பிள்ளை அல்லவா, சிறிய பெரும் தகையார் சேக்கிழார் வாக்கு. அவரை சின்னவர்னு சொல்றதுக்கு பயமாவும் இருக்கு, உருவத்தால சின்னவர்னு சொல்லணுமா, என்ன ஜாக்கிரதையா வார்த்தையை சேக்கிழார் போடுறார். சிறிய பெரும் தகையார் அந்த வார்த்தையினுடைய அழகர். என்ன சார் தமிழ் என்னென்னவோ பேசுறாருங்க 6-7 நாளா தமிழ் தமிழ் தமிழ்னு. துக்கமா இருக்கு. வேணாம், நான் அதெல்லாம் உள்ள போக மாட்டேன், வம்பு நமக்கு வேணாம். பொதுவா சொன்னேன், இது தமிழ். என்ன ஜாக்கிர. நான் ஒண்ணு சொல்றேங்க, கவிநயத்திற்கு கம்பன் போன்றவர்கள் முன்னின்று சேக்கிழாரோடு போட்டியிடுவதற்கு கூட முடியும், ஒத்துக்கிறேன். கவிநயம் என்று வந்த ஒரு கவிதையில பல பேர் போட்டிக்கு வரலாம் சேக்கிழாரோட. ஆனால் அருள் நயம் என்ற ஒன்றுக்கு எங்கள் சேக்கிழார் பெருமானை தவிர வேறு யாரும் அங்க நிற்க முடியாது. என்ன பக்தி, என்ன கையாடுறார் சொற்களை போட்டு போட்டு. அப்பா 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 ரொம்ப ஜாக்கிரதையா. சிறிய பெரும் தகையார், அந்த வார்த்தை அப்படியே நினைச்சு நினைச்சு சுவைக்கலாம். அழகு சேக்கிழ பக்தி இல்லைன்னா மீனாட்சி சுந்தரம் பாடுவாரா? பக்தி சுவைனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவா. அப்பா நான் என்னடா சொல்லுவேன். அவர் சொல்ற தோக்கில் இந்த சின்ன குழந்தை இயற்கையை அப்படியே இயற்கையிலேயே சிவபெருமானை பார்த்து பார்த்து குதித்து கும்மாளமிட்டு. இன்று வரை எந்த கவிஞன் தோன்றி இருக்கிறார்? முதல்ல சொல்றேன், இப்படி சிந்திப்போம். ஐயா பாடி மகிழட்டும், நாம சிந்தித்து மகிழ்வோம். அடைமொழி கொடுக்காம ஒரு சந்தங்களோ ஒரு குறிப்பு. நான் ஒரு புலவன், அதனால கவிதை எழுதுற ஆற்றல் தான் சொல்றேன். என்னை பார்க்கும் போல சிதம்பரம் சாமிநாதன் கூப்பிட மாட்டார் என் சகோதரர் ஞான சுந்தரம். வையம் இதில் ஐயர் இவரே வாரும் பரவர். அவருக்கு அந்த தொடர் பிடிச்சு போயிருக்கு. கவிதையிலங்க சந்த விருத்தங்கள்ல ஒரு பொது அடைமொழிகள் சேர்க்காமலோ அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் போடாமலோ ஒரு சந்தத்தை உருவாக்க முடிய கஷ்டம். அது 7 நாளையும் மற்றவங்கள வெவ்வேறு ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு சந்தத்துல கொண்டு வந்த ஒரு அமைப்புள்ள பாட்டு அகில உலகத்திலே எங்கள் ஞான சம்பந்தருடைய பாட்டை தவிர வேற பாட்டு கிடையாது. சந்தம் அப்படி அமைதியது. வேற வேணா ஆதவன் ஈதவன் மாத்தி ஈத்தெல்லாம் போட முடியும். மக்கள் வழக்கத்தில் இருக்கிற வாரத்தின் பெயர்களை அப்படியே சந்தத்து அழகு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இது காராசேவில் அப்படி அப்படியே வாயில போட்டுக்கிறதுங்க. திருமுறைலாம் ஹல்வாங்க, மெல்லமா சுவைக்கணும். என்ன காராசேவா டபுக்கு டபுக்குன்னு வாயில போட்டுக்கிறதுங்க. திருமுறை அல்வா. அல்வா விற்கிறான் பாருங்க, 5 ரூபாய்க்கு ஒரு பில்ல கொடுக்குறான், ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி. டபக்குனா போட்டுக்கிறான். ஸ்பூனால குத்தி 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 1 ரூபா, 1.5 ரூபா, 1.25 ரூபா, 1 ரூபா 80 பைசா, 2.5 ரூபா. இனிமே அடுத்த மாசம் தான் கிடைக்கும், எப்போ கிடைக்குமோ தெரியாது. அதுபோல இந்த ஓதுவார்கள் 5 கூடி பாடும்போது எப்படி கேட்கணும்? இனி அடுத்த முறைகள் எல்லாம் சேர்ந்து எப்பொழுது பார்ப்போமோ கேட்போமோ தெரியாது. அல்வாவை சுவைப்பது போல் நின்று நிதானமாக சுவைக்க வேண்டிய ஒன்று தேவார திருமுறை பாடல். மற்றைய பாட்டெல்லாம் டிசம்பர் சீசன் வந்தா கிடைச்சிடும். ஒரு இடம் இன்னொரு பைனான்சியல் நுழைஞ்சிடலாம். காரணீச பெருமான் கோயில 12 திருமுறை முற்றோத விழாவில தான் இத்தனை பேர் சேர்ந்தா இது அல்வாவை காராசேவு போட்டுக்கிற மாதிரி தயவு செஞ்சு போட்டுக்காதீங்க. சுவைச்சு 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 அனுபவிக்க வேண்டிய அனுபவம் இது. இல்லைன்னா ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிக்காது. என்ன அழகு, என்ன அழகு.
குதித்து கும்மாளமிட்டு பாடுவதற்கு திருஞான சம்பந்தரா. மலையார் சாரல் மகவுடன் வந்த மடமந்தி குலையார் வாழை திங்கனி மாந்தும் குற்றால. பாருங்க, இப்ப என்னமோ சொல்றாங்க டிஸ்கோ டான்ஸ் எல்லாம், அதெல்லாம் தோத்து போடும். மலையார் சாரல் மகவுடன் வந்த போடுங்க, குடித்து குத்தாலத்துல குளிச்சு விட்டு குதி குதி குதிக்கிறார் சார். அவர் என்ன ஷோக்கா காட்டுறாரு எங்க ஞான சம்பந்தம். அவர் சொன்னாரு வளர்ச்சி முறைன்னு, அதை உரைநடைப்படுத்தி பார்த்தா என்ன அழகு, என்ன கும்மாளா அவருக்கு இருந்தா குஷியா பாடுவார். இயற்கையை காட்டி புலரைந்தும் பொறிகலங்கி நெருமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி பலமுந்த போதாக அப்படி சுவைக்கணும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன், இந்த வீட்டுல கண்ணா பின்னான்னு குப்பையெல்லாம் கொட்டி வச்சுட்டா திடீர்னு வீட்டுக்கு விருந்தாளி வரும்போது எதை எங்க அடைக்கிறதுன்னு தெரியாது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எங்க அடைப்பேன்னு தெரியலையே, அந்த மாடிப்படி இடுக்கல கொண்டு கொஞ்சம் குத்து, அங்க கொஞ்சம் குத்து, இங்க கொஞ்சம் குத்து, என்ன குப்பையை என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு அலறமே. அது மாதிரி புலனைந்து பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு இன்னும் இதுக்கு மேல என்ன வேணும்? அலமந்த போதா ஐயோ அறிவு போச்சு எல்லாம் போச்சு நான் என்ன பண்ணுவேன் அம்மான்னு கத்தும் போது திடீர்னு இந்த சப்தம் புயலுக்கு பின் அமைதி மாதிரி ஒரு குரல் வருதான் இங்க இருந்தோம். அஞ்சேல். என்ன சார் டெக்னிக், வீடியோ ஆடியோலாம் தோத்து போடும் போல இருக்க. சினிமா டெக்னிக் இதை விட வேற என்ன உண்டு? தலையை பிச்சுக்கிறான், உடம்பெல்லாம் கிழிச்சுக்கிறான், பைத்தம் பிடிச்சு குதிக்கிறான். ஐயோ அப்பா போனார் எத்தாய ரத்தந்த எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவல் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவரையால் தீமூட்டி செல்ல நிற்பர் அளமந்து நிற்கிறேனே என்னை ஆதரிப்பதற்கு யாரும் இல்லையா, அதந்துவே என்று அருளுவதற்கு யாரும் இல்லையா என்று அருளும் போது ஒரு குரல் எங்கிருந்தோ வரதான், ஃபைனா போக்கஸ் பண்ணி வரதான். இப்ப இருக்கிற டெக்னிக் மாதிரி அந்த குரல்ல ஒரு ஒலி வரதான், அஞ்சேல். எந்த இடத்துல என்ன வார்த்தை? எல்லாரும் கைவிட்டா போடா, நான் விட மாட்டேன்டா. உன்ன யாரு கைவிட்டா என்னடா, அவங்க எல்லாம் கைவிட்டதுனால எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது உன்னை கைவிடாம பிடிச்சுக்கிறதுக்கு. அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். என்ன அழகு. தாக்கில் திருஞான சம்பந்தர். அந்த வெண்பா முடியல பாருங்க. எங்க நக்கீர தேவர் இருக்காருங்களே, அவர் எப்படிங்க? ஐயோ ரொம்ப பெரியவருங்க அவரு, அவர் ஒன்னும் சாதாரண நினைக்காதீங்க. நோக்கில் நக்கீர தேவர். தோண்ட தோண்ட சங்கத்திலிருந்து தங்கம் வெட்டி வெட்டி எடுக்க ஊத்து நீர் பெருகி வர்றது மாதிரி அவர் கற்பனை நயமும் கருத்து வளமும் ஏதோ ஒரு பொருளை உள்ளே வைத்து பாடுகிறார். உள்ளுரை ஓமங்கள், உள்ளுரை பொருள்கள். சங்ககாலம் அல்லவா? உலகம் உவப்ப வளநேர்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு. உடனே ஆசிரியர் ஞானசுந்தரம் அவர்களோ சாமினா அவர்களோ எழுந்திருக்கிறார். அந்த நீல வானம் நீல மயிலை போல சக்கச்சு வந்து உதய சூரியன் தோன்றி வருவது முருகப்பெருமானை போல அதில் அமர்ந்து வருகிற காட்சியானது நோக்கில் நக்கீர தேவர். இப்ப நம்ம 7ஆம் திருமுறைக்கு வர்றோம். அப்பர் எப்படிங்க? திருநாவுக்கரசர். ஏன்னா எல்லாரும் திருநாவுக்கரசரை சொல்லுங்களேன், அதுதான் கடைசியில கும்பாபிஷேகம் கடைசி அடியது. சொற்கு உறுதி அப்பர் என சொல். அவர் பாட்டிலப்பா உறுதி வாய்ந்த அடிகள் ஒண்ணு. சொல்லுக்கு உறுதி அப்பர். என் கடன் பணி செய்து கிடப்பது. இது இந்த மிலிட்டரி ஆர்டர் மாதிரி இருக்கு பாருங்க. சொம்மனு எனக்கு டியூட்டி, என் டியூட்டியை நான் பண்ண வேண்டியது. அப்ப எனக்கு டியூட்டி இல்லையான்னு சிவபெருமான் கேட்டா, நின் கடன் அடியேனை தாண்டுதல். நான் என் டியூட்டியை ஒழுங்கா செஞ்சா ரைட்டு தானே கிடைக்குது. திருவாய் பொலிய சிவாய நம என்று திருநீர் இட்டேன், அதோட என் வேலை முடிச்சுடுத்த. பரகதி தருவது உன் பொறுப்பு. அதுதான் போய் திருநீரும் வச்சுக்கிட்டு இருவா எனக்கு பரகதி கொடு நான் கேட்க வேண்டாம். இந்த சம்திங் வேலையே எனக்கு தெரியாத. விபூதியை நான் பூசுவேன், திருவாய் போலே சிவகதி கொடுப்பது உன் பொறுப்பு. the duty and rights. சொல்லுக்கு உறுதி. அடிச்சாலும் ஒரு தீர்மானம், வைராக்கியம். அவர் சொன்னாரு எனக்கு அது போட்டு இது போட்டுலாம் பழக்க தெரியாமலே நான் இருந்தேன். அது மாதிரி தான் அவர். ராஜா கேட்கிறான், சார் நான் அந்த ஊருக்கு ராஜா, நான் யார் தெரியுமான்னு கேட்கிறான். அப்பர் பெருமான் மகேந்திரவர்மன், நீ எனக்கு அடிமை, என் நாட்டு குடிமகன், சிட்டிசன் அல்லவான்னு கேட்கிறான். குரல் கொடுக்கிறார் சார் அவர்.
யாரா யாருக்கு அடிமைடா? அடிமைலாம் கிடையாதுறாங்கிறான். பின்னாடி விடுதலைக்கு பாடுபட்டு போராட்டம் நடத்தின பாரதியாருக்கு இந்த திருநாவுக்கரசர் தாக்கம் இருந்திருக்கிறது. திருநாவுக்கரசர் சொல்றாரு, சார் நாமோர்க்கும் குடியல்லோம். யாருக்கு யாரு? நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும், நடலை எல்லோம். கேட்கிறவர் ராஜா, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த காலத்து ஆளா இருந்தா எப்படி வாழ்வான்னு தெரியும் உங்களுக்கு. வளைஞ்சான்னா அப்படியே வில்லு முறிக்கலாம், அம்பு வச்சே தொடுத்துடலாம். அவன் வளைஞ்ச உடனே ஒரு கயிறை கட்டி அம்பு அடிச்சுக்கணும், அந்த அளவுக்கு பெண்டு. என்ன ஒரு கழவர் நிமிந்து நின்று பேசுறாரு சார். ராஜா கேட்கிறவன் மகேந்திரவர்மன் சார், ராஜா சார், பெரிய ராஜா சார், அவன் பல்லவ ராஜா சார். அவங்கிட்ட போய் இப்படி பேசுறதுக்கு முடியுமா சார்? யாராவது சாதாரண மனுஷன் இல்லை சார். நீங்க இந்த கற்பனையோட பார்த்தா தான் சார் அந்த உரைப்பு தெரியும். ஏமாப்போம் பிணியறியும் பணிவோம் அல்லோம். எத்தனை துன்பம் சுண்ணாம்பு காலவாயில போட்டான, நீ எங்க போட்ட எனக்கு என்ன, யானையை மிதிச்சன. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கர நற்சங்க வெண்கொழியோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாயாளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே. இதத்தான் பாரதி அப்படியே எடுத்துக்கிட்டான். பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யும், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம்னா. சொல்லுக்கு உறுதி அப்பர் என சொல். அப்ப சுந்தரர் யாருன்னா இந்த வெண்பாவல சொல்றாரு. அதுதான் நம்ம திருமுறை. எல்லாத்துக்கும் ஒரு சொல்லுது. நயத்திற்கு சுந்தரனார் போட்டார் சார் ஒரு போடு. இவங்க எல்லாரையும் விட கொஞ்சம் வேறுபட்டவருப்பா சுந்தரர். அது நம்ம கேஸ், அந்த கேஸ் நம்ம கேஸ். வாக்கிற்கு அருணகிரிவாத ஊரர் கனிவில் தாக்கில் திருஞான சம்பந்தர் நோக்கில் நக்கீர தேவர் நயத்திற்கு சுந்தரனார் சொல்லுக்கு உறுதி அப்பர் என சொல். இதுதான் இந்த பாட்டு. எழுதுறவர் யாருன்னு தெரியல. எப்படி அனுபவிச்சிருப்பார் அந்த பாட்டு அவர். நயம் நயம்னு சொன்னா அது சுந்தரர் தான். அற்புதமா சிவபிரகாச சுவாமிகள்ல இருந்து, பெரியவங்கள்ல இருந்து, வள்ளற் பெருமான்ல இருந்து எல்லாரும் அவர் நயத்தை புகழ்ந்து புகழ்ந்து. தாயுமானவர் சொல்றார், பாட்டுக்கோ அன்பினுக்கோ நீட்டுக்கெல்லாம் குறுகி நின்றாய் பராபரமேங்கிற. இவன் விட்ட பாட்டு இருக்கே, அந்த பாட்டுக்கோ அன்பினுக்கோ நீட்டுக்கெல்லாம் குறுகி நின்றாய் பராபரமே. சுந்தரன் கொடுத்த பாட்டு, பாட்டுன்னா டபுள் மீனிங் தமிழ்ல. அவனை ஒரு பாட்டு விட்டேங்கிறான் பாருங்க, அர்த்தமே வேற. மகாராஜபுரம் சந்தானம் இருக்காருங்களே, விஸ்வநாதையர் சந்தானம் அப்பா, அவர் நகைச்சுவையாகவும் பேசுவாரா, நல்லாவும் இருப்பாராம். பாட்டில் ரொம்ப மகா மேதாவி. அவர் ஊருக்கு கச்சேரிக்கு போயிருக்காருங்க. கச்சேரிக்கு போன உடனே அந்த கச்சேரியில் என்ன ஆச்சு, முக்கியமான பெரிய ஜமீன்தார் ஏற்பாடு கச்சேரி, எல்லாரும் வந்தாச்சு. மிருதங்க வித்வான் வரல. மிருதங்க இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஆனா வயலின் இல்லைன்னா கூட, தாள கட்டி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு இதை வச்சு சமயக்காக சுருதியை போட்டுன்னு பாடிடலாம், அந்த பின்பக்கம் சுருதியை வச்சு. ஆனா தாளம் இல்லைன்னா எப்படி பாருது? மிருதங்கம் இல்லை. எல்லாரும் மகாராஜபுரம் கோச்சின்னு போடுவார்னு நினைச்சாங்க. மகாராஜபுரத்தை கடைசி வரைக்கும் கெஞ்ச வச்சாங்க எல்லாரும். பிரபு பிரபு நாங்க என்ன பண்ணுவோம் தெரியல, கடைசி நேரத்தில் வரலையே என்ன ஆகுமோன்னா. அவர் சொல்றாரு, கவலையே படாப்பா, லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்து இருக்கிறத நான் ஏமாத்திட்டு போயிடுவேன்னா, ஆனாலும் தாள கட்டுக்கு ஒருத்தன் தேவை. உள்ளூர்ல யாராவது சாதாரண மிருதங்க வித்வான்டோட கூட்டுவா, நான் பாடுறேன்னாரா. யார் மகாராஜபுரத்துக்கு பக்கத்துல இருப்பான்? அப்படி ஊர்ல தர்றா யாரும் கடையில. சனிக்கிழமை கோயில்ல பஜனைன்னு ஒண்ணு உண்டு இல்ல கிராமங்கள்ல, அந்த பஜனைக்கு ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார் தும் தடாக்குன்னு கொஞ்சம் அடிச்சுன்னு உட்கார்ந்து இருப்பார். கொஞ்சம் லைட்டா அந்த நட மட்டும் கொடுக்க தெரியும், கல்பனை எல்லாம் தெரியாது, நட கொடுத்துட்டு வருவார். அவரை போய் பிடிச்சி எடுத்த உடனே அவரை கூப்பிட்ட செத்துருவார், கீழே விழுந்துருவாரு. உனக்கு அடிச்சதுரா அதிர்ஷ்ட பிரைஸ் இன்னைக்கு, இன்னில இருந்து நீ ரொம்ப க்ஷேமம், மகாராஜபுரம் கண்ணு உன் மேல பட்டு எடுத்துட்டார். அவன் கீழே விழுந்துட்டான். அவனை எழுப்பி அவனுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணி நீ வா இழுத்துட்டு போய் உட்கார வச்சோடனே வேத்து விறுவிறுக்க நடக்க அவர் சொன்னார், கவலைப்படாதே, தைரியமா வாசி, சும்மா நடைய மட்டும் நான் கையை காட்டுற தகுந்தாப்புல கொடுத்துட்டு வா, போறோம் பாடி முடிச்சுடுவோன்னார். ஐயோ எனக்கு பயானை விட்டுடுங்க, ஊரை விட்டு வேணா போயிடுற, தீபாந்திர சிக்ஷை கொடுங்கன்னா. ஒன்னும் வேண்டாம், நீ தைரியமா இரு, கவலைப்படாது, உனக்கு தகுந்தாப்புல நான் பாடுறேன். அந்த வார்த்தையை கவனிங்க. ஆரம்பிச்சிட்டார். பய கை கால் வேர்த்து ஒடுங்க ஒடுங்க அடிக்க ஆரம்பிச்சான். பயந்து நடுங்கிறான். இவர் பல அவனை முதல்ல குஷி பண்ணணும் இல்லையா, தைரியம், அந்த வேர்த்து விறுவிறுக்க போகணுமே. பல நல்லா இருக்க, ஏன் பயப்படுற, பல பல என்ன 4 பலே போட்ட உடனே பயலுக்கு ஒரு சந்தேகம், இத்தனை நாளா நம்ம பெருமை நமக்கே தெரியாம போச்சு, இவர் பலே சொல்ற அளவுக்கு நம்ம இவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கும் நமக்கு தெரியாம போச்சேன்னு நினைச்சான் பாருங்க. ஆனவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான்.
அவர் ஏய் ஏய் ஏன்னு கத்த ஆரம்பிச்சா. அவன் விடல. அடி நீதான் சொல்லிட்டு எனக்கு தகுந்தாப்புல பாடுறேன்னு பாடுட்டான். அவனு நடக்கல, நிறுத்தினார். கடைசியில் அவன் கேட்டுக்கிட்டான் மகாராஜபுரம்கிட்ட, நீங்க இப்படி நமக்குள்ள ரகசியமா பேசின சபைக்கு சொல்லுங்க என் திறமையை பத்தின்னா. அதுக்கு என்ன அவசியம் சொல்றேன். சபையோர்களே, வீணாக சொல்லப்படாது. இந்த மிருதங்க வித்வான் மா மேதை முதலில் என் பாட்டுக்கு வாசித்தான், பிறகு அவன் பாட்டுக்கு வாசித்தான். புரியுதுங்களா? பாட்டுக்கோ அன்பினுக்கோ நீட்டுக்கெல்லாம் குறுகி நின்றாய் சராபரமே. சுந்தரம் விட்ட பாட்டுக்கெல்லாம் அப்படி குறுகி நின்னேடா. என்னடா அது? சிவபிரகாச சுவாமிகள் இன்னும் ஒருபடி மேல போறார். சுந்தரர் சொல்லும் போது, ஒரு மனத்தை சிதைவு செய்து சிதைவு செய்த வல்லாளரை கொண்டு இருமணத்தை செய்து கொண்ட வல்லாளன். ஒரு கல்யாணத்தை நிறுத்தி வச்சு 2 கல்யாணம் பண்ணிட்டேப்பான்னு. அவங்க எல்லாம் அப்படி அனுபவிச்சிருக்காங்க பாட்டு. சிவபிரகாச சுவாமிகள் தாயுமானவர். வள்ளற் பெருமான் ஒருபடி மேலேயே போறாருங்க. ஒரு டாப்பா கொண்டு போயிட்டார். அவர் ரொம்ப ஜோரா பாட்டார் சுந்தரர் பாட்டை பத்தி. பேரூரும் பறவை மன பிணக்கு அறையம் பெருமானை நயம் பாருங்க. ஏன்னா நயத்திற்கு சுந்தரனாரா, சுந்தரனாரை பத்தி பாடினாவே நயத்தோட பாடணுமா. ஜாக்கிரதையா அவருக்கு தகுந்தாப்புல போனாதானே திருப்தி. பேரூரும் பறவை மன பிணக்கு அறையம் பெருமானை ஊர் ஊரும் பல புகழ. ஊர்ல இருக்கவன் பலபடி பேசினானா. எங்கடா பறவை வீட்டுக்கு போய் தூதர் ஒருத்தர் வாழாலேயே குத்தி போயினார். எம் பெருமானை, சிவபெருமானை, எம் பெருமானை சுந்தரா உன் பாட்டுக்கு அவர் ஆட்டி வர்றாருங்கிறதுக்காக கண்ணா பின்ன. யாருக்கு சார் மகத்தில் புக்க சனியனக்கானாய்னு பாடுற தைரியம் வரும்? ஒற்றியூர் அடிக்கிறார். மகத்தில் புக்க சனியனக்கானாய் மைந்தனே மணவாளா, அகத்தில் பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அதையே போ குருடா என தரியை முகத்தில் கண்ணிடந்து எங்கனும் வாழ்வை புக்கனா. அல்ல நயம் வேற. ஏற்கனவே 3 கண்ணு இருக்க, 2 கண்ணு 5 கண்ணா உனக்கு வேணுங்கிற. இல்ல மர வேதம் வேற ஓதின மறையோதி உகைக்கும் தன்கடல் ஓதம் வந்து உலவும் ஒற்றியூர் எனும் ஊர் உறைவோடு. நயம்னா நயம். நீரே பழிபட்டி இருக்கிறார் ஒரு இடத்துல. 8க்கு அடிகள் என் கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர். பழி ஊமையில கோர்ட்ல ஏத்து கேஸ் நான் புக் பண்றேங்கிற. சுந்தரர்னா சுந்தரர் தான். ஆனா அதே நேரத்தில் என்ன சொல்றாரு? யார் என்ன சொன்னாலும் சரி, உன்னை தவிர வேற யாரையும் பொய்மை யாளரை பாடுங்கிறார். உன்னைத்தான் பாடுவேன். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கரலுமாம். அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை. அந்த நயம் வச்சு பாடுறார். தேரூரும் திருவாரூர் வீதி தோறும் நடப்பித்தாய். போனானே சிவபெருமா என்ன பிரமாதமான வேலை செய்யவா போனா. யார் வீட்டுக்கோ போய் சுந்தரனுக்கு தூது போறான். நல்ல ஒரு துணியை போட்டு சந்து சந்தில் நுழைஞ்சு போக வேண்டாம். சந்துக்குள்ள நுழைஞ்சு இப்படி சந்தா போக வேண்டாம். இந்த கடன் வாங்கினவெல்லாம் 10 சந்தில் நுழைவான. இது ரொம்ப பெருமையான டியூட்டி சுந்தரம் கொடுத்தது மாதிரி ராஜ வீதியில போறாராங்க. திருவாரூர் வீதியில சுந்தரனுக்காக தூது போகிறேன். இது பெரிய கிரெடிட் மாதிரி. தேரூரும் அது இப்படி சொல்லி பாருங்க. திருவாரூர் வீதிதோறும் நடப்பித்தாய். நயம் எங்க வருது பாருங்க. ஆரூர கூப்பிட்டு சொல்றார். அரூர அது அப்படி கூப்பிடணும். அரூர நின் பெருமை எங்க சிவபெருமான திருவாரூர் வீதியில அங்க இங்கு 3 தடவை ஏக்தோத்தின்னு போட வச்சியப்பா. நின் பெருமை அதோட இல்ல, அயன் மாலும் அளப்பரிது. பிரம்மதேவனாலும் திருமாலாலும் சொல்ல முடியாத பெருமை அப்பாவும் பெருமை. அதனாலதானே அவர் மேல போகும்போது இந்திரன் பிரம்மன் அயன் மால் அப்பா இவர் பெரிய பெருமை உள்ளவரா, நாம போய் வரவேற்போம்னு 7 யானையை காட்டி கொண்டு போய் வரவேற்றார்கள். அங்க என்ன குறிப்பு? அயன் மாலும் அளப்பரிதே என்ற தொடருக்கு நயம் என்ன குறிப்பு? இந்த எல்லா தேவாரங்களிலும் வர்ற இடம் தானே இது. பிரம்மதேவன் அன்னப்பறவை வடிவம் எடுத்தும் திருமால் கேயல் பன்றி வடிவம் எடுத்தும் அடிமுடி தேடிய போது அவர்களுக்கு கிட்டவில்லை அடியும் முடியும். அது உருவக கதைங்க.
வெறும் கல்வி செருக்காலும் செல்வச் செருக்காலும் ஆடவனை பார்க்க முடியாது. அதுதான் மால்னா செல்வச் செருக்கு, அயன்னா கல்வி செருக்கு. கல்வி செருக்காலும் செல்வச் செருக்காலும் இறைவனை பார்க்க முடியாது. அடியும் தெரியல, முடியும் தெரியல. இருவரும் தோற்று வந்து, அப்பா நாங்கள் அடியும் பார்க்கவில்லை, முடியும் பார்க்கவில்லை என்று அயன் மால் இருவரும் வருந்தினார்கள். இப்போ வள்ளற் பெருமான் சொல்றார், சுந்தரா, அந்த அயனும் மாலும் அடியும் முடியும் காண முடியாமல் தவித்தார்களே, எவனுடைய அடியும் முடியும் அவர்கள் காண முடியாமல் தவித்தார்களோ அந்த அடியையும் முடியையும் பறவை வீட்டு வாசற் படியில் காண வைத்தாயே. ஆகவே அயன் மாலை விட நீ உயர்ந்த. அயன் மாலும் அளப்பரிது நயத்திற்கு சுந்தரனார். அப்படி ஒரு நயமுள்ள பாடல்கள் அவருடைய பாடல்கள். அடியார்களை அறிமுகப்படுத்தும் பொழுதே நயத்தோடு அறிமுகப்படுத்துகிறார். நமக்கு திருத்தொண்ட தொகையில வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன். அங்க வென்றவர் மெய்ப்பொருளா முத்தநாதனா கேட்டா ஜெயிச்சவர் இவர் தான்ங்கிற தீர்மானமா சொல்றார். ஆராய்ச்சி முடிவு மாதிரி சொல்றார். சில இடங்கள்ல உயர்ந்த பொருளுக்கு அடைமொழி தேவையில்லைன்னு ஒண்ணு உண்டு. ஒரு வழக்கம். ரொம்ப உயர்ந்த பொருளை என்ன சொல்லணும்னா அப்படியே சொல்லிடணும். இதெல்லாம் போட்டு ஜிகு ஜிகு வேலையெல்லாம் பண்ணி டிடிடி லிட்டு கலிபோர்னியா டிடிடி டப்பு லண்டன் டுடு டுப்பு அமெரிக்கான்னு 1.5 மைலுக்கு எழுதிட்டு போற அடைமொழிகள் முன்பக்க அடைமொழிகள் எல்லாம் போட்டாவே இந்த சப்ப கட்டு கட்டி அந்த ஆளை தூக்குறது மாதிரி. இயற்கையான பெயரை அப்படியே உயர்ந்த பொருளுக்கு அடைமொழி தேவையில்லை. அதே மாதிரி ஒரு இடத்துல சொல்றாருங்க, எல்லாருக்கும் அடைமொழி கொடுத்துக்கிட்டே வர்றாரு. எங்க அம்மா கிட்ட வர்றாரு, காரைக்கால் அம்மா கிட்ட ஒரு அடைமொழி நெருங்க பேயார்க்கும் அடியும். அங்கெல்லாம் போய் நான் அடைமொழி எல்லாம் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் கிடையாது. அதெல்லாம் உதறிட்டு போனவங்க அவங்க. அதனால பேயார்னு சொல்வதே அவருக்கு சிறப்பு. பேயார்க்கும் அடியே ஒத்துத்தரையும் அறிமுகப்படுத்துகிற பொழுதே ரொம்ப அழகு. வென்றவர் யார்? சுந்தரருடைய பாட்டு. படிக்காத மூடன் வேடன் காடன் நாம சொன்னோம் கண்ணப்பரை. அவர் சொல்றார், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியே. ஆக சுந்தரர் திருப்பாட்டு நயம் நயம் நயம், எங்கெடுத்தாலும் ஆழ. இன்னொரு நயம் சொல்றேன் பாருங்களேன். பட்டிமன்றக்காரங்க வழக்காடு மன்றம்லாம் வாதிக்கிறாங்களே அவங்களுக்கு சொல்றேன். ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, எவ்வளவு நயம் பொதிந்த கருத்து பாருங்க. அவருக்கு எவ்வளவு ஆழ்மையான ஒழுக்கம் இருக்கணும் சுந்தரர் நினைக்கிறார். எல்லாரும் கலந்து இருப்பதனால அது கற்றார் ஏத்தும் மயிலையாச்சே. இதெல்லாம் இட்ஸ் நாட் அ மோஸ் மீட்டிங், இது கிளாஸ் மீட்டிங். நாங்க மாசத்துல வேற விதமா பேசுவோம், இது கிளாஸ். இது கொடுக்கிலாதானை பாரியே என்றாலும் ஒரு தேவார். கொடுக்காத ஒத்தனை பாரின்னு சொல்றோங்கிறார். நல்லா கேளுங்க, பாரி. அடுத்தது மிடுக்கிலாதானை வீமன் சொல்றார். உங்க சிந்தனை சொல்ற, மிடுக்கோ தெம்போ இல்லாதவனு பீமன் பீமன் சொல்றாங்க எல்லாரும். இது உண்டு. வயிற்று பழைப்புக்காக கல்லாத ஒருவனை நான் கற்றா என்றேன், காடரையும் மடவரை நாடாழ்வா என்றேன், இப்படி எல்லாம் சொல்லி வயிற்று பழைப்புக்காக சொல்றது. வயிற்று பழப்புக்கு வந்துடுத்துனாவே அதுக்கும் ஈஸ்வரன். ஒருத்தர் போனார், ஒரு பெருப போஜராஜான்னு ஒரு ராஜா. அந்த ராஜா கிட்ட போனார். வெக்கம், சில்லறை கேட்கறதுக்கு அவமானம். சில்லறையும் கேட்கணும், பணமும் கொடுக்கணும். ஆனா பணம் கொடுன்னு கேட்கக்கூடாது, குறிப்பை வச்சு கொடுக்கணும். ஒரு பாட்டு நிந்தாஸ்துதியில பாடினார் போஜராஜன் கிட்ட. என்ன பண்ணார் தெரியுமா? அற்புதமான பாட்டு. அப்பா சிவபெருமான் செத்துட்டான் தெரியுமான்னார். அவருக்கு ஒரே பயம், என்னடா அது அநியாயமா இருக்கு. ஆமா, தியாகராஜா தியாகம் பண்ணிட்டான், உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டார். நிந்தாஸ்துதியில என்ன ஆயிட்டான்? உடனே ஆரம்பிச்சுட்டார் அவர். ஒரு பாதி மால் கொல மற்ற ஒரு பாதி உமையவள் கொண்டு இரு பாதியாலும் இறந்தான் புராரி. ஒரு பாதி திருமால் எனக்கு வேணும்னு கேட்டார், கொடுத்துட்டான். இன்னொரு பாதி அந்த தங்கச்சி வந்தாலாம் உமை, எனக்கு ஒரு பாதி வேணும்னாலாம். 2 பாதி 2 பேருக்கும் கொடுத்ததுனால போயிட்டானா. நிந்தாஸ்துதி. அப்படி போனவன் என்ன பண்ணானா, உயிரை எழுத ஆரம்பிச்சானா தன் சொத்தெல்லாம். அவருக்கு சொத்துன்னு கொஞ்சம் உண்ட பாவம் பரமசிவனுக்கு. அந்த சொத்தெல்லாம் உயில எழுதினான். அந்த சொத்து எவனும் தீட்ட மாட்டான். அந்த சொத்தை உயில எழுதினானா. என்னென்ன எழுதினானா? பெரு நதியோ வாரிதியில் கங்கையை கூப்பிட்டானா, இனிமே நீ என்கிட்ட இருக்காத, நானே போயிட்டேன், நீ கடலுக்கு போயிடுன்ட்டானா. பெரு நதியோ வாரிதியில். சர்ப்பம் பாம்புகளை கூப்பிட்டானா, இந்த பாரு இது வரைக்கும் நான் ஆபரணமா வச்சிருந்தேன், இது யாருக்கும் கொடுக்க முடியாத ஆபரணம், எவனும் காட்ராஜி பீரோல வச்சுக்க முடியாது, இதை நரோட்ல போட்டு போனா கூட ஒரு பய தொட மாட்டான். அதனால இப்படி பலபடி பிளத்துக்கு போயிடும், பாம்பு குகைக்கு போயிடும். சர்ப்பம் பிளத்தில் அது அங்க அனுப்பிச்சுட்டானா. அந்த புலவன் பாடுறான் பாருங்க நயமா.
ஒரு பாதி மால்கொள மற்றும் ஒரு பாதி உமையவள் கொண்டு இருபாதியாலும் இறந்தான் புராரி பெருநதியோ வாரதியில் சர்ப்பம் பிலத்தில் கற்ப தருவான போஜராஜா. அவன்கிட்ட இன்னும் 2 சொத்து இருந்தது. என்ன சொத்து தெரியுமா? இப்ப யாரு வந்தாலும் அள்ளி கொடுக்கிற தன்மை உண்டு. இன்னொரு சொத்து அவங்கிட்ட உண்டு, பிக்ஷாடன பிச்சாண்டி, கையில ஓடு வச்சிருப்பான். இந்த 2 சொத்தை யார்கிட்ட கொடுக்கறதும் பார்த்தான். அந்த கொடைத்தன்மையை உன்னிடத்தில் கொடுத்தான், ஓட்டை என்னிடத்தில் கொடுத்தான்னு பண்ணார். கற்ப தருவான போஜ கொடை உன் கை ஓடு என் கை கொடுத்தனே. எப்படி எப்படி அனுபவிச்சிருக்காங்க நிந்தாஸ்துதியில. சுந்தரர் பாடல்ல சொல்றாரு பாருங்க, நயம் மிடுக்கிலாதானை வீமன்கிறோம், கொடுக்கிலாதானை பாரிங்கிறோம். யாராவது கொடுக்கலன்னா பாரி வள்ளல் போல கொடுத்தீங்கிறோம்பா. இப்படி எல்லாம் சொல்லி பழைக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? தம்மையே புகழ்ந்து இச்சை பேசலாமான்னு கேட்கிறார். இப்ப இந்த பாட்டுல வீமன் அவர் சொன்னதுனாலேயே நமக்கு தெரியுதுங்க, வீமன் மிடுக்கானவன் பைல்வான் பக்கிரிசாமின்னு சொல்றதுனாலேயே வீமனை நிச்சயமா அதே பாரதம் தெரியும் சுந்தரருக்கு. நாவலர் பாரதத்துல பீமன் சொல்றார் முடிக்கலாதவனு. அப்ப நிச்சயமா அதே பாரதத்துல கொடைக்கே பேர் போன ஒருத்தருக்கானே கர்ண. உடனே மிடிக்கலாதானே பீமன் சொன்னா கொடுக்கலாதானே கர்ணன் தானே பாடி இருக்கணும். அவருக்கு தெரியாதா? ஆனால் கொடுக்கலாதானே கர்ணன் சொல்லாம கொடுப்பதற்கு மட்டும் எதையும் கருதாமல், மீண்டும் சொல்றேன், ஒன்றை கொடுத்து விட்டு கொடுத்தோம் என்ற எண்ணத்தையும் மறந்து விடுகிற தன்மை தமிழ்நாட்டுக்கே உரியது. ஆதலால் அதை பாரிவள்ளலின் மீது ஏற்றினார். கர்ணன் 1000 கொடுத்தாலும் அவன் இருந்தது துரியோதனின் பக்கம். ஆதலால் அவனை எடுத்துக்காட்டாக சொன்னால் அதர்மம் வந்து விடுவோம் என்று கர்ணனை நீக்கிவிட்டு வீமனை தர்மத்தின் பக்கம் வைத்துக் கொண்டு பாரியை எடுத்துக் கொள்ளுகிற அற்புதமான நயம் சுந்தர திருப்பாட்டு. அவன் இருந்த இடம் மோசமாச்சே சார். பாலை கொண்டு போய் சாக்கடையில கொட்டிட்டானே, துஷ்ட சதுஷ்டர்கள பட்டம் வாங்கிட்டானே. எனக்கு கர்ணன் கொடை வள்ளல் தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். கொடைக்கு பாரி, மிடுக்குக்கு வீமன். இதுதான் சுந்தரருடைய பாட்டிலே நயம் வைத்து நயம் வைத்து நயம் வைத்து. நயம்னா என்ன? அப்படியே சாமர்த்தியமா பேசுவது. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் விளையாட்டு பொருள் காட்டி நயம் வைத்து அப்படியே ஆக்குவது போல நயம்னா. இப்ப கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நயத்தோட சிலதான் விற்கிறான் பாருங்க. வெஜிடபிள் புலவு குருமான்னு ஒண்ணு போடுறான் பாருங்க. புலவுனாவே மாமிசம்னு அர்த்தம், புலவுனாவே நாத்தம்னு அர்த்தம். புலவு குருமான்னு அதுதான். ஆனாலும் நமக்கு ஒரு சுவையை ஏற்படுத்துவதற்கு வெஜிடபிள் புலவு குருமாங்கிறான். அதுல சில காய்கறி எல்லாம் இந்த வெட்டி போட்டிருப்பான். நீங்க பார்த்த உடனே என்ன ஆகும்னா அந்த நினைப்பு வரும். அந்த நினைப்பை வச்சுக்கிட்டே இந்த நினைப்பை திங்கிறது. காரணம் 25 ரூபா, அது 5 ரூபா. இன்னும் சில ஹோட்டல்ல போனீங்கன்னா ஒரு போர்டு போட்டிருப்பான், இங்கு செய்யப்படும் பண்டங்கள் அசல் நெய்யினால் செய்யப்பட்டவை. இந்த காலத்துல கூட இப்படியான திடீர்னு சின்னதா எழுதியிருப்பான். அல்ல, எண்ணெயில் செய்யப்பட்டவனே நமக்கு கொமட்டுமா. அதனால நெய்யினால் ஒரு வார்த்தையை சொல்லி அதுலயே நாக்கில் நெய்யை ஊற வச்சு அப்புறம் என்ன பண்றது துண்ணுறது. நமக்கு தெரிஞ்ச உதாரணத்தை வச்சு சொல்றேன். நயம் வைத்து பாடுவதிலே சுந்தரர் பாடல்கள் அற்புதமாக திகழ்கின்றன. பல பாடல். நீலன் இணைந்தடியேன் உமை நித்தலும் கைதொழுவேங்கிற பாட்டுல பாருங்க, அள்ளி கொடுத்துருக்கான் மூட்டை மூட்டையா நெல்லு. எவனுக்கு சார் வாய மூட்டை எடுத்துட்டு போறதை விட்டுட்டு மூட்டை மூட்டையா குண்டையூருக்குடா கிட்ட சொல்லி நல்லா கொடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போன அவர்கிட்ட குட், நான் சொன்னபடி நெல்லெல்லாம் கொடுத்துட்டேன், வெரி குட். ஆமா, இத்தனை மூட்டை நெல்லை கொடுத்தா இவெல்லாம் யாவன் வீட்டுக்கு எடுத்து போறது? போர்ட்டர் சார்ஜ் யாரு கொடுக்கறத? வாழனா கண்மட வாழ் அவள் வாடி வருந்தாமே கோளில் எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்று. என்ன சார், யாராவது ஒரு 150 மூட்டையாவது இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதை போய் சொல்றார், சில நெல்லு பெற்று. ஏன்னா தூக்குறவனுக்கு தெம்பா இருக்கணுமா. ரொம்ப பயந்து 150 மூட்டை நினைச்சா தூக்க மாட்டானா. சில நெல்லு பெற்று. அப்புறம் என்ன வேணும்? அதை கொடுத்துட்டேனே, வேற என்ன வேணும்? பருப்பு உப்பு வேணுமா? அதெல்லாம் வேண்டாம். ஆளிலை எம்பெருமான். இதை எடுத்துட்டு போறதுக்கு ஆள் கிடையாது, அதை கொண்டு வந்து தரம்படியா ஆர்டர் பண்ணணும். இது நான் உனக்கு ஆர்டர் போட்டேன், நீ அவங்களுக்கு ஆர்டர் போட்டுக்கோ. அவன் பார்த்தான், இவன் கல்யாணத்தை நான் என்னைக்கு நிறுத்தினேனோ அன்னைக்கே எனக்கு பிடிச்சது. கல்யாணம் நடக்கட்டும் விட்டுருக்கலாம் போல இருக்க. ஆளிலையம் பெருமான் அவை அட்டி தரப்பணியே. சுந்தரர் பாடல் நயம் நயம் நயம். 8ஆம் திருமதி அடுத்தது. அப்பா, அதை பத்தி நாம என்ன சொல்றதுங்க? இந்த எங்க ஊருக்காரர் இருக்கார,
அறியானை எந்தனதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனி பாலை திகழொலியை தேவர்கதம் கோணி மற்ற கரையானை நான்முகனை கனலை காற்றை கனகடலை குளவரையை கடந்து நின்ற பெரியானை. அது பாடிய பல யானை, அது பாடி பரவிய பல யானை. அதற்கு முன்பு இந்த சிறியானை. அந்த சிதம்பரத்துக்காரர் என்ன பண்ணாராம், திடீர்னு ஒரு பிளான் போட்டாராம். ஐயோ, இந்த உலகங்கிறது ஒரு நாளைக்கு ஊழிக்கான வந்து அழிஞ்சு போடுமே, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒடுங்குமே, நிலத்தை நீர் தின்னுடுமே, நீரை நெருப்பு தின்னுடுமே, நெருப்பை காத்து தின்னுடுமே, காத்த ஆகாசம் தின்னுடுமே, இப்படி எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒடுங்கி 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 போய் அந்த தத்துவம், சக்தி தத்துவம், சதாசிவ தத்துவத்துல ஒடுங்க, எல்லாம் ஒடுங்க, நான் தன்னன் தனியா அனாதையா இருப்பேனே, நான் என்ன செய்வேன் ஒப்பாரி சிவம். எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒடுங்கி கடையூழி வரும் தனிமை கழிக்க. மனோன்மணியின் சுந்தரம் பிள்ளை எழுதுறார், ஊழி காலத்துல எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒடுங்கி ஒன்னே ஒண்ணுதான் முருகலிக்கும், சிவம் தனியாய் மோனத்து இலகும். சிவன் தான் மீண்டும் உலகத்தை படைக்கணும். அது வரைக்கும் என்னென்ன தேவர்கள் உண்டோ, எத்தனை தெய்வங்கள் உண்டோ, எத்தனை மூர்த்திகள் உண்டோ, எத்தனை வடிவங்கள் உண்டோ, அத்தனையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இந்த பெரிய அடுக்குன்னு இலசில அடுக்கு வாங்குவாங்களே, எனக்கு என் புத்தி தான் வருதுன்னு வச்சுங்களேன். நம்ம உதாரணம் சொல்றதா நமக்கு டக்கு டக்குன்னு புரியுது. அதுக்குள்ளே 7 அடுக்கு 8 அடுக்கு எடுக்க ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. ஆனா வெளியில பார்த்தா ஒரே அடுக்கு, உள்ளுகளை பார்த்தாதான் தெரியுது 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்குன்னு. அது மாதிரி சிவத்துக்குள்ள இதெல்லாம் அடுக்கடுக்குன்னு அடுங்க, சிவம் தனியா நிற்கும். சுருக்கமா சொன்ன தனியா நிற்கும் சிவம். சத்தியம் சிவம் சுந்தரம். நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரையம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய. அவன் தான் எல்லாம் ஒடுங்கி நிற்கும். அப்போ அவருக்கு மீண்டும் உலகத்தை படைக்கிறது இடைவேளையில போர் அடிக்குமா, யாரும் பேசுறதுக்கு சக்தி தத்துவமும் இல்லை சார், தனியா நிக்குது சிவம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சாராம். ஐயோ, தனியா இருக்கும்போது ஏதாவது ஒரு கையில புஸ்தகமாவது இருந்தா படிச்சுக்கிட்டு இருக்கலாமே, புஸ்தகம் கூட இல்லாம நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் அழிஞ்சு போச்சு, தனியா தவிக்கிறேன்னு இந்த சிவன் நினைச்சு என்ன பண்ணிச்சான், அழகிய திருச்சிற்றம்பலமுடையார், அழகிய திருச்சிற்றம்பலமுடையார் பழகிய பைந்தமிழில் மாணிக்க வாசகர் திருவாசகம் சொல்ல சொல்ல தன் கையால் தானே எழுதி வைத்துக் கொண்டு ஒரு பிரதிய பத்திரமா வச்சுட்டாராம். மாணிக்க வாசகர் என்னத்துக்கு இந்த பிரதினா, எல்லாரும் போடுங்க, நான் தனியா இருக்கணும், போர்டு இருக்கும், அப்ப நானே என் திருவாசகத்தை படித்து படித்து நான் பார்ப்பதற்கு வைத்துக் கொண்டிருந்த ஒரே புத்தகம் திருவாசகம். கடையூழி வரும் தனிமை கழிக்க வன்றோ அம்பலத்தில் உடையான் உன் வாசகத்தில் ஒரு பிரிதி கருதினது. ஒரு புக்கு, ஒரு காப்பி, ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுட்டான். கம்ப்ளீட் அவன் கையெழுத்து போட்டு மூல பிரதியை கையில வச்சுட்டான் சிவருமா. யாரு போனாலும் திருவாசம். அது பின்னாடி வந்து சிவபிரகாச சுவாமிகள் சொன்னார், தற்புகழ்ச்சி போலும். ஓ சிவருமான, உமக்கு உம்ம புகழ்ச்சியே படிச்சு பார்க்கல ஒரு ஆசை போல இருக்கு, அதுக்கு நல்லா கிடைச்சது திருவாசகம் படியும். இது புராதனம். நேற்றுக்கு வந்த வெள்ளக்காரன் ஜியு போப்பு சொல்றான், நான் உருகினேன், நீங்க உருகுறதுல என்ன லாபம், நானே படிச்சுட்டு உருகினேங்கிறான். லெட்டர் பேட்ல எழுதும் போது மேல ஒரு திருவாசக தொடரை எழுதிவிட்டு தான் எழுதுற வழக்கமா. ஒரு தடவை ஒரு திருவாசக தொடரை எழுதிவிட்டு எழுதும் போது அந்த லெட்டர் சர்சிபி ராமசாமி லைப்ரரியில இருந்து அந்த கண்காட்சியில அந்த லெட்டர்ல கண்ணீர் பட்டு அழிந்து இருந்து சில எழுத்து. ஐயோ, வேற லெட்டர் பேட்ல எழுதலான்னு போப்பு கிட்ட சொல்லும் போது சொன்னாராம், இல்லை இல்லை, இது இப்படியே இருக்கட்டும், ஒரு வெள்ளைக்காரனுக்கும் கண்ணீர் வர வைக்கிற பாடல் திருவாசக பாடல் என்பது தெரியட்டும், அப்படியே இருக்கட்டும். அந்த கண்ணீர் துளிகள் அதுல பட்டதான், அவனையே பட்டதுன்னா அது திருவாசகம். அந்த அழகு, அந்த நயம், என்ன சொல்றது, அது இயற்பாவா இசைப்பாவா? இன்றைய விஞ்ஞான அறிவியல் உலகத்திற்கு ஈடு கொடுக்கிற திருவண்ட பகுதி. ஆச்சரியப்படுறான், இத்தனை அண்ட பகுதிகள்லாம் எப்படா அன்னைக்கு அவருக்கு ஞான கண்ணால் பார்த்து பாடினாங்க. சொல்லுகிற விதம், அழகு, அந்த பிறவி என்ற தலை அறுவதற்கு அவர் காட்டுகிற மார்க்கங்கள், இறைவனோடு அவர் நடத்துற வியாபாரத்தில் அழகான நகைச்சுவை, உயர்ந்த நகைச்சுவை வைக்கிறார். தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா யாருகளோ சதுரர். இந்த வியாபாரத்துல ஜெயிச்சவன் யாரான்னு கேட்கிறார். மட்டமான ஒரு பொருளை வாங்கிட்டு உயர்ந்த பொருளை கொடுக்கிறியப்பா, வியாபாரம் கூட பண்ண தெரியல, பைத்தியங்கிறது ஒரு சரியான பேர் தாங்கிறாரு. நினைப்பற நிறைந்தேன்னு ஒரு அற்புதமான தொடரை போட்டவர் அவர் தான்.
அவருடைய அரிய தொடர்கள் உண்டு. திருவாசகத்தேன்ல நினைப்பறை நினைந்தேன்னு ஒரு தொடர் வருதுங்க. அது என்னங்க அர்த்தம்? அது நான் உன்னை நினைச்சேங்கிற சொல்லலாம், நியாயம். நினைப்பு அரை நினைந்த நான் நினைப்பே இல்லாமல் இருப்பதற்கு உன்னை நினைத்தேன் கீழ்பாக்கத்துக்கு போறது மாதிரி தெரியுது. சாதாரண பார்த்தா உன்னை நினைக்காமல் நினைப்பு அற, நினைப்பை விட்டு விடுவாரு உன்னை நினைத்தேங்கிற, நினைப்பற நினைந்தேன். அப்ப என்ன அர்த்தம்னா இப்படி பார்க்கணும், அப்பதான் அதுக்கு அழகு தெரியும். பார்த்து நம்ம சொல்றேன், சார் நான் இப்பதான் உங்களை நினைச்சேன் வந்துட்டீங்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி நினைக்கலன்னு அர்த்தம். டைரக்ட் மீனிங் இப்பதான் சார் நான் நினைச்சேன் வந்துட்டீங்கன்னா, அப்ப நேற்றுக்கு நினைக்கலான்னு கேட்கணும். எப்பவும் நினைக்கிறவங்க நினைச்சேன்னு சொல்றதே தப்பு. ஆனா சிவபெருமானே உன்னை நான் நினைச்சேன்னு பாட வேண்டியிருக்கு, பாடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நினைக்கலையோ நீ நினைக்காத, அந்த நினைப்பே அரை உண்மை நினைப்பு என்ற அழகான தொடரால் குறிப்பிடுகிறார். இன்னொரு இடத்துல சொல்றார், இறைவன் எப்படிப்பட்டவன்? அருமையில் எளிய அழகே போற்றி. அரிய தொடர், அரிய தொடர். இதெல்லாம் 3 திருமலை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அருமையில் எளிய அழகே போற்றி. நீ அருமையானவன். அருமையானவன்கிறதுக்காக யானை மேல உட்காந்து சுண்ணாம்பு கேட்கல, நீ எளிமையானவன். எங்களை கவர்ந்து இழுப்பதற்கு வான்வார் கடல் வைத்து வான் பழித்து என் மண் புகுந்த வள்ளல். ஆகவே நீ அருமையானவன், எளிமையானவன், அழகானவன். 3 சுட்டு, அருமையானவன், எளிமையானவன், அழகானவன். அந்த மூர்த்தத்தை வியந்து பாடியவர்கள் சொல்வார்கள், 10 10 10 10 10 10 பதிக முறை வைத்து அழகாக பாடினார். 9ஆம் திருமுறை திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. 9 பாடியது 9ஆம் திருமுறை. அது ஒரு அழகு. 9ங்கிறது ஒரு நல்ல நம்பருங்க. நம்ம நாட்டில் கொச்சையா பயன்படுத்தலாம். அவன் கிடக்கிறான் நம்பர் 9ங்கிறான் மட்டும். அது 9 மிக உயர்ந்த எண். அந்த எண்ணை பற்றியே தெரியாது யாருக்கும். 9ஆம் திருமுறை 9 அருளியது. நாயன்மார்கள் அல்ல, மற்றெல்லாம் நாயன்மார்கள் வரிசை. அவர்களெல்லாம் சித்த புருஷர்கள், அருளாளர்கள். திருமாளிகை தேவர், கருவூர் தேவர். அதுல ஒரு புரட்சி சொல்லட்டுங்களா? அதுல பாடுற 9 பேர்ல 7 பேர் சைவர்கள். ஒரு குறிப்பு சொல்றேன், 2 வைணவர்கள். வைணவர்களாக இருந்து சிதம்பர நடராச பெருமான் அவர்களை ஈர்த்து கொள்ள அந்த ஈர்ப்பினால் சிவநெறி பற்றி பாடியவர்கள் 2 பேர் அதுல இருக்காங்க. 7 பேர் சைவர்கள், பிறப்பு சைவர்கள். இந்த 2 பேர் சிறப்பு சைவர்கள். வைணவர்களாக இருந்து திருவாலி யமுதனார் புருடோத்தம நம்பின்னு 2 பேர் மிக சிறப்பான முறையிலே மிக அழகாக 9 திருவிசைப்பா ஒளிவளர் விளக்கு உழப்பிலா ஒன்றை அற்புதமாக காட்டுகிறார்கள். கருவூர் தேவர் அற்புத தெய்வம். இதை விட என்ன தெய்வம் உண்டுன்னு கேட்டுறார். அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் வேறுபாடு உண்டு. அற்புதமோ அதிசயமோ சிவனருளோன்னு சேக்கிழார் சொல்லும் போது அந்த நயம் தெரிஞ்சுக்கணும். பல பேர் அற்புதம் வேற அதிசயம் வேறன்னு தெரிஞ்சு. அற்புத தெய்வம் இதனின் மற்றும் உண்டு. அற்புதத்தில் அற்புதமா இருக்கேப்பா இந்த தெய்வம். ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாயிர். 16 பதிகம் சிதம்பரம் தான். இந்த 9ஆம் திருமுறையில 16 சிதம்பரத்தை சார்ந்த கோயில். அதுதானே ஹெட் ஆபீஸ் எல்லாருக்கும். அங்க இருந்து தானே மற்றதுக்கெல்லாம் அந்த இது வருது, ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ். மற்றதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து போஸ்ட் பாக்ஸ். இங்க போட்டீங்கன்னா அங்க போய் சேர்ந்துடும் எல்லாம். இது எங்க ஊருங்கிறதுக்காக நான் சொல்லிங்க, சத்தியம் அதுதான். என்ன காஞ்சிபுரத்துல ஒரு ஓதுவார், அது என்ன காஞ்சிபுரம் பெரியது, சிதம்பரம் பெரியது, காஞ்சிபுரமும் பெரியது தான், பிருத்திவி கஷேத்திரமாகும் அப்படி இப்படின்னாராம் ஒருத்தர் வழக்கத்துல. ஒரு ஓதுவா மூர்த்திகள், காஞ்சிபுரம் பிருத்திவி கஷேத்திரம் அதுவும் உண்டுதான் ஆஹோன்னாராம். சரி, அவர் மறுக்கலை. சரி தேவாரம் பாடும்னார். ஓதுவார் தேவாரம் தொடங்கினார். தொடங்கும் போது எப்படி தொடங்கினார்? திருச்சிற்றம்பலம் அப்படின்னார். ஏன் காஞ்சிபுரத்தை திருவேகம்பம் அப்படின்னு தொடங்க வேண்டியது தானே? இல்லைங்க, என்ன இருந்தாலும் வா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்குன்னாரு. அது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸு. அதனால தானே மற்ற கோயிலெல்லாம் 9 மணிக்கு அர்ஜாமத்தை சீக்கிரம் முடிக்கிறாங்க இவங்கெல்லாம் 9:30க்குள்ள. ஏன்னா 10வது மணிக்கு அந்த அர்ஜாமத்துக்கு எல்லாரும் போய் ஆர்டர் ஆயிடணும்னு எங்க ஊர் ஐதீகம். அம்பல கூத்த நடனம். அந்த நடனம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவனுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வந்தா ஓஞ்சு படாதுங்க. செய்யது அறியாம மறந்து போயில தூங்கிடுவான். அந்த பெருமான் இந்த அர்த்தஜாம பக்தரெல்லாம் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம்
சிதம்பரத்திலிருந்து சேர நாட்டில் ஒருத்தர் இருந்தாருங்க, சேரமான் பெருமாள்னு. அவருக்கு எஸ்டிடி உடனே போட்டு கலீர் 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 இந்த பாத சலங்கைய காட்டணுமா. அர்த்தஜாமம் முடிஞ்சுடுத்து நான் பள்ளி அறைக்கு போறேன்பா சேரமான் பெருமாள். அந்த சலங்க ஒலி கேட்ட பிறகுதான் அவர் சாப்பிடுவாராம். ஒரு நாளைக்கு ஏதோ பேச்சில் திருவாசகம் பாடி சந்தோஷம் அவர் பாடுற நேரத்தில் சலங்க ஒலி அங்கே ஒலிக்க மறந்துட்டுன்னு ஐயோயோ நான் பாவியாகி விட்டேன்னு சாகரத்துக்கு போயிட்டார் அவர் சேரமான் பெருமாள். சுந்தரம் வந்து என்னை மயக்கிட்டான்டா, அந்த மயக்கத்தில் நான் நின்னுட்டேன்டா சேரமான், வேற ஒன்றும் இல்லை, இப்போ சேர்ந்து கலகலா கலகலான்னு சத்தம் போடுறேன்னார். உடனே அவர் பார்த்தார், நிறுத்தம், இனி உண்மை சத்தம் எனக்கு தேவையில்லைன்னார். ஏண்டான்னா சுந்தரனால் நீர் மயங்கிறதால் இனி எனக்கு சுந்தரனே தேவையினார் அவர். அங்க போயிட்டார், நீ நானும் ஃப்ரெண்டு, வி ஆர் ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படின்னு ரெண்டு பேருமா. எம்பெருமானுடைய அருட்காட்சி. அந்த கோயில் 16 பதிகங்களால் திருவிசைப்பா பாடல் பாடப்படுகிறது. அற்புதமான பாடல்களின் தொகுப்பு. திருவாசகத்தை ஒட்டியே பல தொடர்கள் அதில் வருவதால் அவர்கள் எல்லாம் திருவாசகத்தை திருவளர் காவி ஈசர் திருக்கோவையார் பாட்டை அப்படியே கையாண்டு பாடுகிறார் திருமாளிகை தேவர். கரூர் தேவர் பல திருவாசக தொடர்கள் காணப்படுகின்றன. திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு சேந்தனார், தவிட்டு அமுதம் உண்டார், சேந்தனார் கொடுத்த களி இதோ இருக்கிறதுன்னு காட்டினவன் எம்பெருமான். ஓடாத தேர் ஓடியது திருப்பல்லாண்டு. அவர் அற்புதமா பாடுறார், நிந்தாஸ்துவில பாடுறார். அப்பா எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்கறதா பார்த்திருக்கேன், பாதகனுக்கே பரிசு கொடுத்தாயே உனக்கு பல்லாண்டுங்கிறார். பாதகனுக்கு பரிசு வைத்தானுக்கே அல்லாண்ட கண்டத்தான் இல்லாண்ட நிலையில் சொல்லாண்ட நிலையில் பல்லாண்டு பாடி மகிழ்வித்தாரே சேந்தனார். அந்த சேந்தனார் சொல்லுகிறார், சண்டீஸ்வரன் தந்தையின் தாளை வெட்டினான்னு தெரியும், தாளர வீசி தாதையின் இதை வெட்டி பால் குடத்தை கவிழ்த்ததுக்கு இவ்வளவும் பண்ணா. அதுவும் கோர்ட்டு லா ரொம்ப நல்லா தெரிஞ்சவருங்க சண்டீஸ்வரர். இன்னைக்கு கோர்ட்ல என்ன சொல்றான், குற்றவாளிக்கும் தண்டனை, குற்றவாளிக்கு உறுதுணையாக நின்றவனுக்கும் தண்டனைன்னு கோர்ட்டு. அதனாலதான் உதைத்த காலையும் வெட்டினார். அந்த உதைத்த கால் தூக்குவதற்கு ஆதாரமாக நின்று உறுதுணையா இருந்த இந்த காலையும் வெட்டினார். உலகத்திலேயே பயங்கரம் இது. அப்பாவை பரசுராமர் கதை மாதிரி இருக்க, அவர் அம்மாவை கொண்டது மாதிரி. பாதகத்துக்கு இது பாதகம்னு உலகம் சொல்லுது. ஆனா சிவபெருமானே பித்தனே நீ என்ன பண்ண, போனகமும் அருளி உண்ட மிச்சில் புசிக்கிற ஆர்டர் உனக்கு கொடுத்து, அடியவர் சிவனை வழிபடும் பயனை பெறுகின்ற நிலையை கொடுத்து, தனது மாலையை சூட்டி நாமமும் அருளி டிசிக்னேஷன் போஸ்ட். இவர் பேர் விசார சர்மர், அவருக்கு கலெக்டர்னு சொல்ற மாதிரி டிசிக்னேஷன் போஸ்ட் சண்டீசன் என்ற பதத்தை கொடுத்து பாதகத்துக்கே பரிசு வைத்தாயப்பா. அந்த சூட்சும தர்மம் விசேஷ தர்மம்னு பேரு. இதுல ஒரு அழகு பாருங்க, ஒரு கான்ட்ராஸ்ட், ஒரு இது சொல்றேன். திருவாரூர்ல ஒரு நிகழ்ச்சி, இங்கே ஒரு நிகழ்ச்சி. திருவாரூர் நிகழ்ச்சி என்ன, வீதி விடங்கனுக்கு தந்தை பிள்ளையை தண்டித்த நிகழ்ச்சி. விசேஷ தர்மத்தை மேற்கொண்டு மனுநீதி சோழன் வீதி விடங்கன் தந்தை பிள்ளையை தண்டித்த நிகழ்ச்சி. இங்கே சண்டீஸ்வரர் கதையில பிள்ளை தந்தையை தண்டித்த நிகழ்ச்சி. இரண்டையுமே சிவபெருமான் விசேஷ தர்மமாக ஏற்றுக்கொண்டு அடியார் உரைப்பினை காட்டுவதற்காக பாதகத்திற்கு பரிசு வைத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று ஓடாத தேரை. அந்த பல்லாண்டு இறைவனுக்கு பாடலாமான்னா ஆழ்வார் ஒருத்தர் பாடினார், பெரியாழ்வார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. அதற்கு அழகான விரிவுரை எழுதினார்கள். அவன் காலம் கடந்தவன், அவனுக்கு நாம் பல்லாண்டு கூடி அவன் வாழப்போவதில்லை. ஆனால் நாம் எதை விரும்புகிறோமோ அதை செய்வது போல, வெகுளியுற்றார்க்கு வெகுளியோடு பேசுவதனால் ஒரு திருப்தி வருமா போல, வாழ்த்துவாருக்கு வாழ்த்துவதால் ஒரு திருப்தி வருமாறு போல இவன் வாழ்த்தட்டும்னு விட்டாரா. பல்லாண்டு கூறுதுமே என்று சொல்லக்கூடிய சேந்தனாருடைய அற்புதமான திருப்பாடல். இன்னும் 2 மணித்துளிகள் இருக்கிறது. அற்புதமான திருப்பாடல். இப்படி 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டாக அமைதி அழகாக அமர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். இப்படி திருப்பாடல்கள் எல்லாம் திருமுறைகள் எல்லாம்
திருமுறை என்றால் 12 திருமுறைகள்னு வைத்து சட்டம் போட்டாங்க. முதல் திருமுறை தோடு உடைய செவியன்னு ஆரம்பிச்சு கடைசியில் இது யாருக்கு அர்ப்பணம். இப்போல்லாம் இந்த புக்லெட்லாம் போடும்போது, இந்த நூல் வெளியீடுன்னு போடும்போது, இதை என் மறைந்த என் தந்தைக்கே அர்ப்பணம் செய்கிறேன், எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கே அர்ப்பணம் செய்கிறேன், எனது இனிய நண்பருக்கே அர்ப்பணம் செய்கிறேன், இது பொருளுதவி புரிகின்ற அந்த செல்வருக்கே அர்ப்பணம் செய்கிறேன்னு புக்கை எழுதுறாங்களே, அது போல 12 திருமுறை யாருக்கு அர்ப்பணம் செய்ததுன்னு பாருங்க. என்ன அழகு பாருங்க அந்த முடிப்பு. தோடு உடைய செவியன்னு தொடங்கிய பாடல் 12 திருமுறை, கடைசி 12ஆம் திருமுறை சேக்கிழார் பெரிய புராணம். அதில் கடைசி பாட்டு 4500 பாட்டெலாம் தாண்டின பிறகு அதில் கடைசி அடி, அதில் கடைசி சீர். இந்த 12 திருமுறை யாருக்கு அர்ப்பணம்னு கேட்ட பொழுது, எங்கள் தென்னாடுடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன் எப்போ நாங்கள் சொன்னது சத்தியமோ, தென்னாடு அவன் தென்னாட்டிற்கு உரிய சிவன் தான், ஆனால் எந்நாட்டவர்க்கும் உரியவன். அதுபோல 12 திருமுறை தமிழிலே தோன்றினாலும், ஓதுவா மூர்த்திகள் அதை பாடி பாடி பரவினாலும், தமிழ் நெஞ்சத்து நேயர்கள் கேட்டு கேட்டு மகிழ்ந்தாலும், இந்த 12 திருமுறை தமிழ்நாட்டிற்கு மட்டும் அர்ப்பணம் அல்ல. இந்த 12 திருமுறை கன்னியாகுமரி டு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய பல சைவங்களை கொண்ட சைவ பிரிவுகளை கொண்ட பாரதத்திற்கு மட்டும் சொந்தமல்ல. இந்த நூலினுடைய பயன் அர்ப்பணம். மொழி தெரியாமலே தமிழர்களாக இல்லாமல், வேற்று மொழியாக இருந்தாலும், ஜப்பான்காரன் ஜெர்மன்காரனாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த 12 திருமுறை நூலின் அர்ப்பணம் மட்டும் தமிழ்நாட்டிற்கல்ல, இந்தியாவிற்கல்ல, இது உலகத்திற்கே அர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்வது போல 12 திருமுறையின் தொடக்கம் தோடு உடைய செவியன் ஓ என்று அலறி உலகத்தவரை கூவி அழைத்தது. ஓன்னு தான் கத்துவோம், யாரையாவது கூப்பிட்டா தோ எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டது. 12 திருமுறையை பாடி முடித்தது. யாருக்கு இது அர்ப்பணம்னு கேட்டா, நின்றதெங்கும் நிலவி உலகலாம் என்று சொல்லி இது உலகத்திற்கே அர்ப்பணம் என்று சொன்ன ஒரே நூல் 12 திருமுறை என்று சொல்லி அழைத்து வாழ்வித்த உத்தமர்களுக்கு என் நன்றிக்கு நன்றி என்றைக்கும் உண்டு என்று சொல்லி வரவா விடை பெறவா என வேண்டி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.